அன்பானவர்களே, குட்டி ஒட்டகம் ஒன்று தன் தாயினிடத்திலே சொன்னது, அம்மா, இந்த கடவுள் ரொம்ப மோசம். நம்முடைய கால்களை குச்சி போன்று அசிங்கமாக படைத்திருக்கிறார். ஒருவேளை மற்ற விலங்குகளுக்கு இருப்பது போல அழகான கால்கள் நமக்கு ஏன் இல்லை என்று கேட்டது. அப்பொழுது தாய் ஒட்டகம் சொன்னது, நீ அப்படி சொல்லக்கூடாது. கடவுள் நம்முடைய நன்மைக்காகவே இப்படி படைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் பாலைவனத்திலே நடக்கக்கூடியவர்கள். பாலைவனத்திலே அதிக வெயிலுக்கு மத்தியிலே மணலிலே நாம் நடப்பதற்கு உதவியாக இப்படி குச்சி போன்ற கால்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அது நிமித்தம் நாம் மகிழ்ச்சியாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னது. அப்போது அந்த குட்டி ஒட்டகம் மீண்டும் தாயினிடத்திலே கேட்டது, அம்மா பாருங்கள், நம்முடைய பற்கள் மிகவும் கடினமானதாகவும் நம்முடைய உதடுகள் மிகவும் தடித்ததாகவும் காணப்படுகிறது. இது நமக்கு அசிங்கமாக இருக்கிறதல்லவா? மற்ற விலங்குகளுக்கெல்லாம் நல்ல அழகான பற்களும் அழகான உதடுகளும் இருக்கிறதே, ஏன் நமக்கு இறைவன் இப்படி தந்திருக்கிறார் என்று கேட்டது. அப்போது அந்த தாய் ஒட்டகம் சொன்னது, நீ அப்படி நினைக்கக்கூடாது. நாம் பாலைவனத்திலே கடினமாக நடந்து உழைக்கக்கூடியவர்கள். அங்கு நமக்கு சரியான உணவு கிடைக்காது. பாலைவனத்திலே முட்செடிகளும் கள்ளிச்செடிகளும் தான் நமக்கு உணவாக கிடைக்கும். அப்படி நாம் கடினமாக கடித்து உண்பதற்கு உதவியாக இந்த கடினமான பற்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலைவனத்தில் உள்ள முட்செடிகளை உண்பதற்கு உதவியாக, அது நம்மை காயப்படுத்தாமல் இருப்பதற்காக இந்த தடித்த உதடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என்று சொன்னது. சரி அம்மா, அது எல்லாம் இருக்கட்டும். எதற்காக நம்முடைய முதுகின் மீது இந்த பாவ மூட்டை போன்று இந்த திமிலை நாம் சுமக்க வேண்டும்? ஒருவேளை நாம் ஏற்கனவே கடினமான சுமைகளையெல்லாம் சுமப்பதற்கு நம்மை நிர்பந்திக்கின்றார்கள். அத்தோடு பாவ மூட்டை போன்று இந்த திமிலையும் நாம் சுமக்க வேண்டுமா? அது எதற்காகம்மா என்று கேட்டது. அந்த தாய் ஒட்டகம் மீண்டும் சொன்னது, நம்முடைய நன்மைக்காகத்தான். ஏனென்றால் நாம் பாலைவனத்திலே நீண்ட தூரம் நடக்கக்கூடியவர்கள். அதிக வெயிலுக்கு மத்தியிலே கடினமாக உள்ள சூழ்நிலைகளிலும் நாம் நடப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே ஒருவேளை நமக்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலையிலும் இந்த திமில் ஆக்சிஜன் ஏற்றமடைந்து நம்முடைய சரீரத்திற்கான தண்ணீர் தேவையை சந்திக்கும். எனவே நாம் பாலைவனத்திலே நடப்பதற்கு உதவியாகத்தான் இந்த திமில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மகிழ்ச்சியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த தாய் ஒட்டகம் குட்டி ஒட்டகத்திற்கு சொன்னது. அப்போது அந்த குட்டி ஒட்டகம் மீண்டும் தன் தாயினிடத்திலே கேட்டது, அம்மா, அப்போது நாம் ஏன் பாலைவனத்தில் இல்லாமல் இந்த ஜூவிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டது. அன்பானவர்களே, எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதாகத்தான் காணப்படுகின்றது. பரிசுத்தமாக, அன்பாக, உண்மையாக, ஒழுக்கமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அப்படி இல்லாத நிலைமையிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லை. ஒருவேளை குடும்பங்களுக்கு இடையே பல்வேறு பிரச்சனைகள், சபைக்குள்ளாகவும் ஆலயத்திற்குள்ளாகவும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏராளம். ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காண்பிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காண்பிக்கின்றோமா? நம் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கின்றதா? ஒருவேளை முற்காலத்திலே ஒரு நிறுவனத்திலோ அல்லது எந்த பணியிலோ பண பொறுப்புகளை கிறிஸ்தவர்களிடத்திலே கொடுப்பது உண்டு. ஏனென்றால் அவர்கள் உண்மையாக இருப்பார்கள், பண விஷயத்திலே எந்த தவறும் செய்ய மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் மீது இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் மீது இருக்கின்றதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த உண்மைத்தன்மை இன்றைக்கு குறைந்து விட்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். பரிசுத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல,
பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கின்றார். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். எப்படி பரிசுத்தமாக வாழுவது? பாவத்திற்கு விலகி வாழ்வது தான் பரிசுத்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த தவறுகளை, அந்த பாவங்களை மீண்டும் செய்யாமல் வாழ்ந்து காண்பிப்பது தான் பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லது நம்ம எது அசுத்தப்படுத்துகின்றதோ அந்த அசுத்தங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். எது நம்மை அசுத்தப்படுத்துகிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தால், ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், உங்கள் வாய்க்குள்ளே போகிறது உங்களை அசுத்தப்படுத்துவதில்லை, ஆனால் உங்கள் இருதயத்திலிருந்து வெளிவருகின்றவைகளே உங்களை அசுத்தப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்றார். விபச்சாரமும் வேசித்தனமும் பொருளாசையும் ஒருவேளை காம விகாரங்களும் பகைகளும் உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற இவைகள் தான் நம்மை அசுத்தப்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கு விலகி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். இரண்டாவது, நாம் பிரிவினைகள் இல்லாமல் வாழ வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, நாம் தனித்தனியே கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயங்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரே சரீரத்தினுடைய பல அவயங்கள் நாம் என்று வசனம் சொல்லுகின்றது. அப்படி ஒரே சரீரமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அல்லது எல்லா ஜனங்களும் கூட ஒருவேளை இன்றைக்கு மதத்தின் அடிப்படையிலும் அல்லது இனத்தின் அடிப்படையிலும் ஏற்ற தாழ்வுகளின் அடிப்படையிலும் சபைகளின் அடிப்படையிலும் கூட பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து போய் கிடக்கிறதை நாம் அன்றாட நம்முடைய நிகழ்வுகளிலே நாம் பார்க்கின்றோம். அப்படி பிரிவினைகள் இல்லாமல் எல்லாரும் ஒரே சரீரமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயங்கள் நாம் ஒன்றுபட்டவர்கள் என்று ஐக்கியமாய் வாழ்ந்து காண்பிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். ஆகையினால் நாம் பரிசுத்தமாக வாழும்போதும், நாம் அன்பாக ஐக்கியமாக வாழும்போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் நிச்சயமாகவே மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் வாழ வேண்டும். ஒருவேளை அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. நாம் நம்முடைய கனிகளினாலே அறியப்படுகின்றோம். கனி என்பது எது? ஒரு மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நாம் கனி என்று சொல்லுகின்றோம். அப்படி என்றால் நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்போது நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கனி என்பது மரத்திற்கே பிரயோஜனப்படாமல் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தார், பிறருக்காக நமக்காக மரித்தார். அதே போன்று நாமும் மற்றவர்களுக்காக வாழ, மற்றவர்களுக்காக கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். அதைத்தான் நம்மிடத்திலே ஆண்டவரும் எதிர்பார்க்கின்றார், இந்த சமுதாயமும் எதிர்பார்க்கின்றது. ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்ந்து காண்பிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாகவே வாழ வேண்டும். அதாவது கிறிஸ்துவை தங்களில் தரித்தவர்களாக, கிறிஸ்துவின் சாயலாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தமும், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையும், பிரிவினையில்லாத ஒரு வாழ்க்கையும் நம்மிடத்தில் உண்டா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட பரிசுத்தமான, பிரிவினைகள் இல்லாத பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே இந்த சமுதாயத்திலே நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காண்பிக்க முடியும். அப்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை நன்மையாகவே நடத்துவார். ஆமேன்.